இன்று இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தல் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாம் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது பல கோணங்களிலே நாம் பார்க்கலாம். இன்று ஆவியானவர் நமக்கு இயேசுவின் இரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தல், இதை பல கோணங்களிலே நாம் பார்க்கலாம். நான் 5 காரியங்களை சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் நாம் பரிகரிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது, அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலில் இயேசுவின் இரத்தம் நம்மை பரிகரிக்கிறது, நம்மை ரட்சிக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியிலே இயேசுவின் பெயர் இயேசு கிறிஸ்து. ஆனால் பரலோகத்திலே இயேசுவின் பெயர் தேவாட்டுக்குட்டி. இப்ப அநேகர் என்னை மில்டன் லாசரஸ் என்று அழைக்கும் பொழுது நான் அவர்களை பார்ப்பதுண்டு. ஆனால் யாராவது என்னை ஜீவா என்று அழைக்கும் பொழுது என் குடும்ப நபர்கள் தான் என்னை ஜீவா என்று அழைப்பார்கள். சிறு வயதிலே என்னை அறிந்தவர்கள், அதிகமாக நெருங்கினவர்கள் என்னை ஜீவா என்று அழைப்பார்கள். அதே ஒன்றுமாக இந்த பூமியிலே அவருடைய பெயர் இயேசு. இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரலோகத்திலே அவருடைய பெயர் தேவாட்டுக்குட்டி. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் நன்றாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 27 முறை வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு தேவாட்டுக்குட்டி என்று வர்ணிக்கப்படுகிறார். இந்த பூமியிலே இயேசு ஒரு பலியாடு, அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. ஆனா பரலோகத்திலே இயேசு எல்லா துதி கனம் மகிமையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு தேவாட்டுக்குட்டியாக காட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலே எல்லாரும் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். ஒரு திரளான ஜனக்கூட்டம் அவரை ஆராதிக்கிறார்கள். எல்லா கோத்திரத்திலும், எல்லா ஜாதியிலும், எல்லா இனத்திலும், எல்லா தேசத்திலும் மகா பெரிய உபத்திரவத்தை கடந்து வந்தவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். தேவ தூதர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். திருச்சபை, அவருடைய மணவாட்டி பரலோகத்தில் தேவாட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கென்று அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 வசனம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ள சிருஷ்டிகள் யாவும், அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் உயர்த்தப்படுகிறது. தேவாட்டுக்குட்டியானவர் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் சமுத்திரத்துக்கு மேலேயும் உயர்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் ஆந்திர பிரதேஷ்ல மார்ச் மாதம் சென்றிருந்த பொழுது இந்த தேவாட்டுக்குட்டியாக இயேசுவை குறித்து அதிகமாக தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, ஒரு நாள் இரவிலே நான் படுத்துக் கொண்டிருந்த பொழுது அப்படியே ஒரு தேவாட்டுக்குட்டி, வெள்ள வெள்ளேன்னு இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, அப்படிப்பட்ட ஒரு வெண்மையான நிறத்தை நான் பார்த்தது கிடையாது. பொன் நிறமான ஒரு அங்கி, அது என்ன அங்கி என்று என்னால் சொல்ல முடியவில்லை. சொப்பனத்திலே நான் தூங்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். அதிலே ரத்தம் பூசப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டி என் பக்கத்திலே படுத்திருந்தது. ஹல்லேலூயா.
இதுதான் முதன்முறையாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஓரளவு, ஒரு குறுகிய அளவு நான் பரலோகத்தில் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்திருக்கும் என்று அப்பொழுது நான் பார்த்தேன். பூர்ணமாக வர்ணிக்க முடியவில்லை. நான் தூக்கத்தில் இருந்தேன். அது நடந்த சம்பவம் எனக்கு தெரிந்தது. என் டைரியிலே நான் சில குறிப்புகளை எழுதியிருந்தேன். இந்த தேவாட்டுக்குட்டியை பரலோகத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த இரத்தத்தின் காயங்கள் அந்த ஆட்டுக்குட்டியிலே இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல. பொதுவாக ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தை உருவாகும் பொழுது, அந்த குழந்தையின் ரத்தம் தாய் தந்தை இருவரும் சேர்ந்து கலந்த ரத்தம். அதான் அது ஏ பிளட், ஏ குரூப் என்று சொல்வார்கள், ஓ பிளஸ், ஓ மைனஸ் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியானவர் மரியாதை நிழலிட்டு அவர் உருவாக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன குரூப் என்று யாரும் சொல்ல முடியாது. சில பண்டிதர்கள் ஒரு துணியை கண்டுபிடித்தார்களாம். அந்த துணியில் தான் இயேசுவை அடக்கம் பண்ணியதாக அவர்கள் சொன்னார்கள். அந்த துணியை வைத்து இயேசுவின் ரத்தம் இந்த பர்டிகுலர் குரூப்பா இருக்கும் என்று சில ஆராய்ச்சிக்காரர்கள் புஸ்தகத்தில் எழுதினே நான் படித்திருக்கிறேன். ஆனால் உண்மையிலே பார்க்க போனா பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணின இயேசுடைய ரத்தம் நம் எல்லோருடைய ரத்தத்தை விட வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய ரத்தம் அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட ஒரு தெய்வீக ரத்தம். அதிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகர் சிலுவையை நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே வெற்றி என்று சொல்லுகிறோம், சிலுவையிலே ஜெயம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசு சிலுவைக்கு பயப்படுவது கிடையாது. பிசாசு மர பலகைக்கு பயப்படுவது கிடையாது. பிசாசு பயப்படுவது அந்த சிலுவை ஒரு அடையாள சின்னம். அந்த சிலுவையில் பின்னில் இருக்கிற உயிரோடு எழும்புற இயேசுவை குறித்து அவன் பயப்படுகிறான். இன்று நாம் சிலுவையை அழகாக ஒரு மரத்தின் வர்ணத்திலே நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நான் ஒரு 28 வகையான சிலுவைகளை குறித்து நான் படித்திருக்கிறேன். லத்தீன் கிராஸ், விதவிதமான கிராஸை குறித்து நான் படித்திருக்கிறேன். ரோமன் கிராஸ், அந்த வடிவ அமைப்பு எப்படி இருக்கும் என்று நல்ல சிறப்பான ஆராய்ச்சிகள் உண்டு. ஆனால் இந்த 28 விதமான சிலுவை கூட இயேசு தொங்கின அந்த சிலுவையை குறித்து நமக்கு நல்ல விளக்கம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இயேசு தொங்கின அந்த சிலுவை சிவப்பு நிறமான ஒரு சிலுவை. இயேசுடைய தலையில ஒரு முள்ளை, ஒரு கிரீடத்தை வைத்து அடித்தார்கள். சிரசிலே ரத்தம் வந்தது. அவருடைய தலைமுடியெல்லாம் ரத்தத்தால் ஊறி இருந்தது. அந்த சிலுவையின் மேல் பகுதி ரத்த வெள்ளமாக இருந்தது. இயேசுவின் முதுகிலே 39 வாரடி கொடுத்தார்கள். அங்கு ரத்த களமாக இருந்தது. சிலுவையில அந்த பகுதி முழுமையாக ரத்தமாக இருந்தது. இயேசுடைய 2 கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை வைத்து அடித்தார்கள். சிலுவையின் இரு பக்கமும் ரத்தம் இருந்தது. சிலுவையின் கீழ்பக்கம் ரத்தம் இருந்தது. ஒருவேளை சில பகுதிகளிலே ரத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை கூட ஆவியானவர் உணர்ந்து, ஆண்டவன் உணர்ந்து, ஒருத்தன் ஈட்டியை எடுத்து இயேசுவின் விழாவிலே குத்தினான். ரத்தம் அப்படி ரத்த வெள்ளம் அங்கு ஊற்றினது. அந்த சிலுவை சிவப்பு நிறமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. அது பரிகரிக்கிற வல்லமை கொண்டது, ரட்சிக்கிற வல்லமை கொண்டது. பல ஏற்பாட்டில் பாருங்க, ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய ஒரு மிருகத்தை பலியிடுவார்கள். ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு பழுதற்ற ஒரு ஆடை எடுத்து அந்த பாவி அந்த ஆட்டின் தலையில அவன் கையை வைப்பான். அவனுடைய பாவத்தை அந்த ஆட்டின் மீது சுமத்துகிறான். அது பலியாடு. பிறகு இந்த ஆட்டை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை தெளித்து மீதம் ரத்தத்தை அந்த பலிபீடத்தின் கீழ்ப்பகுதியிலே ஊற்றுவார்கள். அவனுக்கு அது பாவ நிவாரணத்தை கொடுக்கும் என்று விசுவாசிப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்கிடாவின் ரத்தம் மனிதனுக்கு பாவ நிவாரணத்தை கொண்டு வர முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அனுமதித்த இந்த எல்லா சடங்கு அச்சாரங்கள் தேவாட்டுக்குட்டியாக இயேசுவை நமக்கு வெளிப்படுத்ததான் அவர் அனுமதித்தார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டார், பாவத்திலிருந்து அவர் மீட்டார். அவரே நமக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம்
எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வெள்ளாட்டுக்கிடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மீட்பு நித்திய மீட்பு. ஒருவேளை நீங்க பின்வாங்கி இருக்கலாம், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்கள் இழந்து போறீங்க, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மறந்துவிடக் கூடாது, அந்த ஜீவ புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்த விசேஷத்தில் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா, முதல்ல ஆட்டுக்குட்டியானவர் தான் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்று வர்ணிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசுக்கு இன்று பரலோகத்தில் எல்லா துதிகன மகிமை இருக்கிறது. அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. நம்மை ரட்சிக்கிற வல்லமை, நம்மை மீட்கிற வல்லமை அவருடைய ரத்தத்துக்கு உண்டு. எபேசியர் 1:7 நம்முடைய பாவங்களை கழுவி மன்னிக்கிற வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23-24 நம்மை நீதிமான் ஆக்குகின்ற வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிறது. யோவான் 1:7-9 ஒருவன் பாவ அறிக்கை செய்தார், இயேசுவின் ரத்தம் அவனை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியும். அதனால் இன்று இயேசுவின் ரத்தத்தினால் நாம் நம்மை கழுவி கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம். கிறிஸ்தவன் என்றால் என்ன? இயேசுடைய சுகத்தை பெற்றவன் கிறிஸ்தவன் அல்ல. இயேசு பெயர் சொல்லி அழைத்தவன் கிறிஸ்தவன் அல்ல. இயேசுடைய ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. ஒரு கிறிஸ்தவன் என்றால், ஆண்டவரே நான் ஒரு பாவி, வேதம் சொல்லுகிறது நான் ஒரு பாவி, 11 வயதில் எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. 11 வயதில் எவ்வளவு பாவம் செய்திருக்க முடியும் சொல்லுங்க? ஆவியானவர் பேசினபடியினாலே சண்டே ஸ்கூல், ஆண்டவரே நான் ஒரு பாவி, வேதம் சொல்லுகிறது நான் ஒரு பாவி, வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து இறை மகிமை இழந்திருக்கிறோம் என்று. அப்பா நான் ஒரு பாவி, என்னை மன்னிச்சிருங்க. இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் சொந்த இரட்சகராக நீர் வாரும். உம்முடைய ரத்தம் தான் என்னை நீதிமானாக்க முடியும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் தான் ஒரு மனிதனுடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். இயேசு சம்பாதித்து கொடுத்த நீதியை நாம் அணிந்திருந்தால் தான் ஒருவன் பிதாவை நெருங்க முடியும். அதான் சுவிசேஷம். இந்த நாளில் கூட பிறகு நாம் ஜெபிக்க போறோம். நீங்க விசுவாசிக்கணும். உங்களை மாத்திரம் அல்ல, இயேசுவை விசுவாசிங்க, நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை ரட்சித்ததே, உம்முடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்ததே. இந்த ரத்தத்தை என் வீட்டிலே தெளிக்கிறேன், இந்த ரத்தத்தை என் கணவன் மீது தெளிக்கிறேன், இந்த ரத்தத்தை என் மனைவி மீது தெளிக்கிறேன், இந்த ரத்தத்தை என் பிள்ளைகள் மீது தெளிக்கிறேன், இந்த ரத்தத்தை நான் என் வீட்டு மீது தெளிக்கிறேன், சொந்தக்காரர்கள் மீது தெளிக்கிறேன். அவர்களெல்லாம் நீர் பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே, பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் நம்மை பரிகரிக்கிற வல்லமையுள்ள ரத்தம். அதிலே விசுவாசம் வையுங்கள். அடுத்து இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகின்ற ரத்தம். இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகின்ற ரத்தம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நாம் விசுவாசிக்கணும், இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகின்ற ரத்தம். 1 யோவான் 2:1 யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுடைய ரத்தம் ஆபேலுடைய ரத்தத்தை விட சிறந்தது என்று எபிரேயர் 12:24 நாம் வாசிக்கிறோம். ஆபேலுடைய ரத்தம் எப்பொழுதும் நீதி நீதி, தர்மம் தர்மம், நியாயம் நியாயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆபேல் கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதன், அவன் கொலை செய்யப்பட்டவன். அது நீதிக்காக வாதாடும் ஒரு ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் மனு குலத்தை ரட்சிக்க வந்த அந்த ஆண்டவருடைய ரத்தம் இரக்கம் இரக்கம், கிருபை கிருபை, கருணை கருணை என்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பின்வாங்கலாம். எப்பொழுது நாம் பின்வாங்குறோம்? இப்பொழுது 1 மணி நேரம் ஜபிக்கிறோம், கொஞ்ச நாளிலே ஒரு 15 நிமிடம் ஜபிக்கிறோம். அது பின்வாங்குற ஒரு அடையாளம்.
இப்பொழுது அதிகமாக பரிசுத்தாவின் அன்பு நமக்கு இருக்கிறது. அந்த அன்பு குறைகிறது, பின்வாங்குதலின் ஒரு அடையாளம். பைபிளுக்கு கீழ்ப்படியாது பின்வாங்குதலின் ஒரு அடையாளம். ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் எப்பொழுதும் பைபிளுக்கு கீழ்ப்படிவார்கள். அதிகமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை பாருங்க, அவனுடைய சங்கீதத்துல அவனை தான் அதிகமாக அவன் சோதித்துக் கொண்டிருந்தான். மற்றவர்களை அவன் அதிகமாக சோதித்து ஆராய்ந்தது கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக நம்மை தான் சோதித்துக் கொள்ளும்படி அனுதினமும் வழி நடத்துவார். ஒரு ரட்சிக்கப்படாதவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு ஒன்றும் இருக்காது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு தவறான வார்த்தையை சொன்னால் நாம் மன்னிப்பு கேட்கும் வரை ஆவியானவர் தூங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. சோ நாம் பின்வாங்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா நான் செய்யும் பொழுது, ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுவார். நீங்க சக்கரியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பார்த்தால், அங்கு யெகோஷுவாவை சாத்தான் குற்றப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சாத்தான் என்ற வார்த்தை சக்கரியா, யோபு, சங்கீதம், இன்னும் 1-2 புஸ்தகத்தில் மாத்திரம் வருகிறது. சக்கரியாவிலே நாம் வாசிக்கிறோம், அந்த தரிசனத்தில் சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நாம் பார்க்கிறோம், எப்பொழுதும் அந்த சாத்தானுக்கு உள்ள ஒரு அடையாளம், குற்றப்படுத்துகிற சகோதரனை குற்றப்படுத்துகிற நாவு உள்ளவன். நான் வாலிபனாக இருக்கும்போது நான் யோசிப்பேன், சாத்தான் எப்படி இரவும் பகலும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை குற்றப்படுத்த முடியும், சபையை குற்றப்படுத்த முடியும், எப்படி அவன் செய்வான் என்று நான் யோசித்தது உண்டு. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு, சபையில சில உறுப்பினர்களை பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஏன்னா இந்த உறுப்பினரை பார்க்கும் போதெல்லாம் இவர் விழுந்துட்டாரு, அவளு விழுந்துட்டாரு, இந்த சபையில இது நடக்குது, அந்த சபையில நடக்குது. அவங்க பார்க்கும் போதெல்லாம் எப்போதும் குற்றப்படுத்தியே பேசி இருப்பாங்க. சபையில சில பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு நல்ல வார்த்தை கூட அவங்க யாரை பத்தியும் பேச மாட்டாங்க. அவங்க பார்க்கும் போதெல்லாம் அந்த பாஸ்டர் விழுந்துட்டாரு, இந்த பாஸ்டர் விழுந்துட்டாரு, இந்த ஊழியக்காரர் ஒரு பெண்ணோட தவறான ஒரு வச்சுட்டாரு, அந்த சபை 2ஆ பிரிஞ்சுட்டு இந்த சபையில் எப்படி நடக்குது. அவங்க பார்க்கும் பொழுதெல்லாம் அதே வார்த்தையை சொல்லுவாங்க. இவங்களை பார்த்துதான் எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, சாத்தான் இரவும் பகலும் குற்றப்படுத்துறான். சாத்தான் எப்பொழுதும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நான் வாலிபனாக இருக்கும் பொழுது 18 வயது ராணுவத்தில் இருந்தேன். அப்ப என் தங்கச்சி, என்னுடைய 2வது தங்கச்சி, ஸ்கூல்ல ஒரு பொடிய, அத எப்போதும் செகண்டரி ஸ்கூல்ல உயர்நிலை பள்ளியில் ஒரு வாலிப பையன் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருப்பான். அப்ப நான் அந்த ராணுவ பயிற்சி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அப்ப போன் வந்தது வீட்டுக்கு, அம்மா இந்த பையன் தொந்தரவு பண்றான். அப்ப எனக்கு ஒரு அண்ணன், ஒரு வேகம் வந்தது. நான் 18 வயதுல இருக்கும்பொழுது ஒரு வேகம் தங்கச்சி. அப்பெல்லாம் அண்ணன் தங்கை உறவு ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவாக இருக்கும். ரொம்ப ஒரு வேகம் வந்து உடனே பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அப்ப என் தங்கச்சி நடந்து வந்தது, அந்த வாலிபை பின்னால வந்தா, போய் அவனை பிடிச்சி ஒரே குத்திட்டேன் 18 வயதுல. அதுக்கு பிறகு அவன் என் தங்கச்சியை தொந்தரவு பண்ணதே கிடையாது. அப்புறம் நான் அபிஷேகத்துக்குள்ள வந்த பிறகு என் பாவத்தை அறிக்கிட்டு நான் பாட்டு கடந்து போறேன். அப்ப நான் பாஸ்டரா வந்தப்ப ஒரு 40 வயது இருக்கும். அப்போ ஒரு வீட்டை பிரதிஷ்டை செய்ய நான் கூப்பிட்டாங்க. வேற வீடு பிரதிஷ்டை செய்ய கூப்பிட்டாங்க. ரொம்ப ஹிந்து நண்பர்கள் வருவாங்க, நீங்க வாங்க என்று சொன்னாங்க. அப்ப நான் அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ண போறேன். என்னுடைய செய்தி அன்பு நிரம்பின இல்லம். அந்த வீட்டுக்கு போறேன், நான் குத்துன இந்த ஆள் அங்க நிக்கிறார். அவரு வந்திருக்கிறார். அவரு என்ன பாக்குறாரு, நான் அவரை பாக்குறேன். எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு. அப்ப சாத்தான் குற்றப்படுத்துறான், நீ அன்பை பத்தி பேசுற, நீ அன்பை பத்தி பேச போற, அவனை பாரு, நீ அவனை குத்துன ஞாபகம் இருக்கா. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் உடனே ஆவியான ஒரு ஞானம் கொடுத்தாரு. நான் செய்திக்கு முன்னால அவர்கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க, அப்ப நான் அவர் ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, நீங்க இப்ப பாஸ்டரா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு கையை கொடுத்ததும் சாத்தான் டப்புன்னு மறைஞ்சிட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் காணிக்கைய படைக்கிறதுக்கு முன்னால யாருக்காவது உன் மேல ஒரு விரோதம் இருந்தா அந்த காணிக்கைய படைக்காத, உன் ஆராதனை நிப்பாட்டு. முதல்ல போய் ஒப்புரவாதல் பண்ணிட்டு அப்புறம் ஆராதி. ஹல்லேலூயா. ஏன்னாடி பிசாசு குற்றப்படுத்துவான். நீங்க யாரை பத்தியாவது ஆத்திரமா பேசியிருப்பீங்க, அப்ப நீங்க ஆராதனை நடத்தும்போது பிசாசு சொல்லுவான், ஆமா இவர் ஆராதனை பண்ணாரு, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். பரலோகத்தில் எப்போதும் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீதிமானி அவன் குற்றப்படுத்துவான். யோப குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தான்.
ஆண்டோடு சொன்னா நீங்க யோபை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க, அவனை சுத்தி ஒரு பாதுகாப்பு வேலி போட்டிருக்கிறீங்க, அதான் அவங்களுக்கு உண்மையா இருக்கிறான். நீங்க அவனுடைய சொத்தை எடுத்து பாருங்க, உங்களை விட்டு தூரமா போயிடுவான். ஆண்டவர் யோபோட சொத்தெல்லாம் எடுத்தாரு. அப்புறம் போய் பிசாசு சொல்றான், அவனுக்கு வியாதி கொடுங்க, உங்களை விட்டு தூரமா போயிடுவான். ஆனா பிசாசு குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நம்ம சில வேளைகளிலே அவனுக்கு உடந்தையாக இருப்போம், சில வேளைகளிலே அவனுக்கு உடந்தையாக இருப்போம். இப்ப எனக்கு ஒரு செய்தி வரும், ஒரு பாஸ்டர் விழுந்துட்டா, நான் ரொம்ப அவருக்காக கொஞ்ச நேரமா ஜெபிப்பேன் அறையில. அந்த மகனை எப்படியாவது பலப்படுத்துங்க, அந்த மகன் எப்படியாவது மீண்டும் உம்மோடு ஒப்புரவாதம் பண்ணணும். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை குற்றப்படுத்தும் பொழுது, சபையை குற்றப்படுத்தும் பொழுது, இயேசு அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அப்ப நீங்க ரத்தத்துல விசுவாசிக்கணும், நீங்க ரத்தத்தை விசுவாசிக்கணும். ஒரு வாலிபை ரட்சிக்கப்படணும், நீங்க ஜெபிக்கிறீங்க, அவன் புகைப்பிடிக்கிறான், அவன் எப்படி பாட முடியும்? பாடுறான். அப்ப பிசாசு அவனை குற்றப்படுத்துவான், நீ ஏன் பாடுற, வாய் சுத்தம் இல்லையே. நீங்க அப்ப போராடணும், இந்த வாலிபை பாடணும், இயேசு ஆராதிக்கணும். ஏன்னா இயேசுவின் ரத்தம் இவனுக்காக பரிந்து பேசுகிறது. இயேசுடைய விலையேற பெற்ற ரத்தம் பரிந்து பேசுகிறது. இயேசுவே, நான் உம்முடைய ரத்தத்துல விசுவாசம் வைக்கிறேன், பரிந்து பேசுகின்ற உம்முடைய ரத்தத்துல விசுவாசம் வைக்கிறேன். இந்த வாலிபன் பாடும் பொழுது அந்த புகைப்பிடித்தல் பழக்கம் உடனடியாக நின்று போக வேண்டும். நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாலிபை தெரியும், புகைப்பிடிப்பான், மது குடிப்பான். திடீர்னு ஒரு நாள் இயேசு தொட்டாரு, ரெண்டையும் உடனடியாக அவன் நிறுத்தி விட்டான். ஹல்லேலூயா. அந்த இயேசுடைய பரிந்து பேசும் அந்த ரத்தத்தின் வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிகரிக்கிறது, இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. மூன்றாவதாக, இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நீங்க புரிஞ்சுக்கணும், பரிசுத்தத்துக்கு மூல காரணம் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தத்துக்கு மூல காரணம் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தத்தை செயல்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தத்தின் மூல காரணம் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாம நம்ம பரிசுத்தம் அடைய முடியாது. அவர் ரத்தம் நம்ம கழுவினாதான் பரிசுத்தம் அடைய முடியும். ஆனா அந்த பரிசுத்தத்தை செயல்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பயன்படுத்துகின்ற கருவி இயேசுவின் ரத்தம். நீங்க ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்ற, நீங்க ஜபிக்கும் போது ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி தான் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். இப்ப நீங்க வெளியில நடந்து வரீங்க, ரொம்ப வேர்க்குது, உடம்புலாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, நீங்க வீட்டுல போகும்போது குளிக்க ஆசைப்படுறீங்க, உங்களை சரீரத்தை சுத்தப்படுத்துறது அந்த தண்ணீர். அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதியில நம்மை சுத்தப்படுத்துகிறது ஆவியானவர். இயேசுவின் ரத்தத்தை கருவியாக பயன்படுத்தி நம்மை சுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரையும் இயேசுவையும் அவருடைய ரத்தத்தையும் பிரிக்கவே முடியாது. நீங்க பைபிள் பாத்தீங்கன்னா யோவான் 16:8 ஆவியானவர் தான் நமக்கு பாவத்தை உணர்த்துகிறார். யோவான் 16:13 ஆவியானவர் சத்தியத்தில் நம்மை வழிநடத்துகிறார். யோவான் 16:14 ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். யோவான் 14:26 ஆவியானவர் இயேசுவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது, அவர் பிறக்கும் பொழுது அவரை உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுடைய திருமுழுக்கின் பொழுது அளவில்லாதபடி அவரை நிரப்பினவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவே சொல்லுகிறார், லூக்கா பார்க்கிறோம், ஆவியின் அபிஷேகம் இருக்கிறபடினால் இயேசு ஒரு வல்லமுள்ள ஒரு ஊழியத்தை செய்தார். சில வேத வசனங்களை நாம் பார்ப்போம், எப்படி நாம் இயேசுவையும் ஆவியும் பிரிக்க முடியாது என்று சில வேத வசனங்களை நாம் வாசிப்போம். எபிரேயர் 9:14 எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே தான் இயேசு அங்கு ரத்தம் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பரலோக சிங்காசனத்தில் தேவாட்டுக்குட்டியை பார்க்கும் பொழுது அங்கிருந்து 7 கண்கள் 7 ஆவிகள் பூரணமாக புறப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவையும் பரிசுத்த ஆவியும் பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறார். இயேசுதான் நம் மீது ஆவியை ஊற்றி நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இயேசுவின் ரத்தம் அதை ஆவியானவர் பயன்படுத்தி ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசி சில வேளைகளில் உங்களுக்கு குற்றம் இருக்கும் பொழுது பிசாசு அந்த குற்றங்களை உணர்த்தி கொண்டே இருப்பான். உங்க உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்,
உங்க மனோநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க விசுவாசிக்கணும், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று. ஆண்டவர் எதையுமே மறக்காத தெய்வம், ஒன்றை மாத்திரம் மறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே உங்கள் பாவங்களை நான் நினைவு கூறுவதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் நாம் எப்பொழுது கழுவப்படுகிறோமோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, அந்த பாவ கரைகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்க சொந்த முயற்சியினால் பரிசுத்தமாக முடியாது. நீங்க சொந்த முயற்சியினால் பரிசுத்தமாக முடியாது. உங்க சிந்தனைகள் பரிசுத்தமாகனா இயேசுவின் ரத்தம் தான் உங்க சிந்தனையை கழுவ முடியும். இயேசுவின் ரத்தம் தான் உங்கள் சிந்தனையை தூய்மையாக்க முடியும். இயேசுவின் ரத்தம் தான் உங்கள் கண்களை தூய்மையாக்க முடியும். இயேசுவின் ரத்தம் தான் உங்களுடைய காதுகளை, நாவுகளை தூய்மையாக்க முடியும். நம்முடைய இருதயத்தை இயேசுவின் ரத்தம் தான் பரிசுத்தப்படுத்த முடியும். நீங்க கெஞ்சணும், நீங்க விசுவாசிக்கணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. இயேசுவின் ரத்தத்தில் நாம் விசுவாசிக்கணும். நம்முடைய பரிகரிப்புக்காக, ரட்சிப்புக்காக விசுவாசிக்கணும். நமக்காக பரிந்து பேச நாம் விசுவாசிக்கணும். நம்மை பரிசுத்தப்படுத்த நாம் விசுவாசிக்கணும். நான்காவதாக, இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க நாம் விசுவாசிக்கணும். இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. பாதுகாப்பு கொடுக்கிறவர் இயேசு. அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 அதில் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவே அவருடைய வெண்மையான ஆடையை ரத்தத்தினால நனைத்திருந்தார். வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆனால் பரிசுத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. பரிசுத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. இயேசுதான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். இங்க இயேசுவே பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 இயேசுவே அவருடைய வெண்மையான, இயேசு பாவம் செய்யாதவர், அவரே அவருடைய ஆடையை ரத்தத்தினால் நனைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் நம்முடைய சிந்தனைகளை நனைத்திருக்க வேண்டும், நம்முடைய மனசாட்சியை நனைத்திருக்க வேண்டும், நம் இருதயத்தை நனைத்திருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் அப்படி நனைக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நீங்க 1 நாளாகமம் 21:1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை திடீரென்று சாத்தான் அவனை ஏவி இஸ்ரவேலை தொகை எடுக்கும்படி ஏவினார். பாருங்க, என்ன ஆச்சரியம். தாவீதை போல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை பார்க்க முடியுமா? எவ்வளவு சங்கீதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் ஆராதனையை அவர்தான் உருவாக்கினவர். அவ்வளவு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. வாலிப நாளிலே கோலியாத்தை ஜெயம் கொண்டவர், சிங்கத்தை 2ஆக பிளந்த ஒரு மனிதன். அவரை திடீரென்று ஒரு நாள் பிசாசு ஏவி இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுக்கும்படி, தொகை எடுக்கும்படி செய்து, அதன் விளைவு அநேகர் தண்டிக்கப்பட்டார்கள், பாதிப்பு வந்தது. பிரியமானவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சாத்தானின் ஏவுதல் இருக்காது என்று சொல்லவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருந்தபடியினாலே ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் ஒரு முள்ளை கொடுத்தார், அவரை தாழ்மையாக வைத்திருக்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்பொழுதும் நம்முடைய சிந்தனைகளை நாம் ஆராயணும். வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மை ஏமாற்றலாம். பாருங்க, முதல்ல பாஸ்டர் இயேசு அழகா சொன்னாரு, ஆண்களுக்கு 10/8 என்று சொன்னார், பெண்களுக்கு 100/80 என்று சொன்னார். உடனே பெண்களுக்கு சந்தோஷம், கையெல்லாம் தட்டிட்டாங்க. ஆண்களுக்கு 8 மார்க்கு, எங்களுக்கு 80 மார்க்குனால அது அவர் அப்படி சொல்லல. 100/80 8 விழுக்காடு, 10/8 8 விழுக்காடு. அவரு 2 பேருக்கும் சமமா தான் மார்க் கொடுத்தாரு. உடனே பெண்களுக்கு ஒரு சந்தோஷம், வீட்டுக்கு போகும்போது நினைச்சிட்டு போவாங்க, ஆண்களுக்கு 8 எங்களுக்கு 80, ஆண்களுக்கு 8 எங்களுக்கு 80 நினைச்சிட்டு போவோம். அநேக முறைகளிலே வஞ்சிக்கிற ஆவி, இந்த கடைசி நாட்களிலே வஞ்சக ஆவிகள் செயல்படுகிறது. அநேக முறைகளிலே வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மை வஞ்சிக்கலாம். நல்லவர்களை கெட்டவர்கள் போல் நமக்கு காட்சி கொடுக்கலாம், கெட்டவர்களை நல்லவர்கள் போல் நமக்கு காட்சி கொடுக்கலாம். அதான் வஞ்சிக்கிற ஆவி. அதை நாம் ஜெயம் கொள்ளணும். அதான் பாதுகாப்பு. நம்முடைய பாதுகாப்பு எப்படி வருகிறது? உடன்படிக்கையின் பாதுகாப்பு.
திடீரென்று பிசாசு நமக்கு ஒரு இச்சையை கொடுக்கலாம், திடீரென்று ஒரு பாவ தூண்டுதலை கொடுக்கலாம். பரலோகத்தில் சில விசுவாசிகளுக்கு சில டைட்டில்ஸை ஆண்டவர் கொடுப்பார். பரலோகத்தில் ஒரு விசுவாசி வரும்பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க, அதோ வரான் யோவான் 8:44. அது என்ன டைட்டில்னா, பொய் சொல்றவன். யோவான் 8:44, பிதா பொய்யின் தகப்பன். சோ பரலோகத்தில் சில வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அதோ வரான் யோவான் 8:44. சிலர் வரும்பொழுது அவங்கள அதோ வரான் 1 தீமோத்தேயு 3:6 என்று சொல்வார்கள். பெருமை நாவி, பெருமையினால் பிசாசு விழுந்தான். இன்னொரு வரும்பொழுது அதோ வரான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 என்று சொல்வார்கள், சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். அதே வண்ணமாக இன்னொருவனை அதோ வருகிறான் 1 தீமோத்தேயு 4:1 என்று சொல்லுவார்கள், வஞ்சிக்கிற ஆவினால் வஞ்சிக்கப்பட்டவன். திடீரென்று ஒரு யோசனை வரலாம், அது கர்த்தருக்கு விரோதமான யோசனையாக இருக்கலாம். அநேகர் இன்று அப்படிதான் ஏமாந்து போகிறார்கள். திடீரென்று ஒரு பிசினஸ்ல ஒரு பிசினஸ் டீலிங், ஒரு வியாபாரத்தில் நுழைகிறது, கர்த்தர் நடத்தினார் நுழைந்து அவருடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளுகிறார்கள். திடீரென்று ஒரு உறவிலே நுழைந்து அவர்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகள், ஏனென்றால் வஞ்சக ஆவிகள் செயல்படுகின்றது. இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். எப்ப யார பிசாசு எப்படி தாக்குவார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இந்த சாட்சி கொடுத்தார். அவர் திருமணமாகி 3 மாதங்கள் தான். அவர் திருமணமாகி 3 மாதங்கள் தான். வேலைக்கு போக, ஊழியத்துக்கு போக, பஸ் ஸ்டாப் போகும்போது அங்க ஒரு அழகான பெண் அவரை கவர்ந்ததாக சொன்னார். திருமணமாகி 3 மாதங்கள் தான். அந்த பெண் மீது அவருக்கு ஒரு விருப்பம் வந்ததாக சொன்னார். பிசாசு உண்டு பண்ணின விருப்பம். அப்புறம் அதற்காகவே அன்றாடம் பஸ் ஸ்டாப்புக்கு 8 மணிக்கு போறவர் 7:50 போய் விடுவாராம். பாருங்க எப்படி ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி ஒரு கேடான சிந்தையாக போகிறது. அப்புறம் ஒரு நாள் அவர் ஜபித்த பொழுது ஆண்டவர் அந்த பஸ் ஸ்டாப்புக்கே அவர் போகக்கூடாது என்று சொன்னாராம். அவர் அதன் பிறகு அந்த பஸ் ஸ்டாப்புக்கே போகாதபடி கர்த்தர் அவரை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எப்ப நமக்கு பாவ சோதனைகள் வரும்னு சொல்ல முடியாது. எப்ப எங்களுக்கு பாவ சோதனை வரும்னு சொல்ல முடியாது. எங்க நாட்டில் பொதுவா சபையில கவுன்சிலிங், ஒரு ஆண் தான் ஒரு ஆணுக்கு கவுன்சில் பண்ணும், ஒரு பெண் தான் ஒரு பெண்ணுக்கு கவுன்சில் பண்ணும். எங்க சபைக்கு சில ஊழியக்காரர்கள் வருவாங்க, திடீர்னு வருவாங்க, ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். பெண்களை தனியா கவுன்சில் பண்றேன்னு சொல்ற ஊழியக்காரங்க கூட இருக்கிறாங்க. அதுல ஏதோ தவறுகள் இருக்கிறது, ஏதோ தவறுகள் உண்டு. நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் பிசாசு எப்பொழுது யாரை எப்படி வஞ்சிப்பான், எப்படி பாவம் வரும் என்று நாம் சொல்ல முடியாது. தயவு செய்து இயேசுவின் ரத்தத்தினாலே உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. நம்ம பாதுகாப்பு அதுதான். இன்னைக்கு அநேகர் பயப்படுறது மந்திரம், பில்லி சூனு, செய்வனை, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாக்கோபின் குடும்பத்துக்கு விரோதமா மந்திரம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு காலத்துல நமக்கு இயேசுவை தெரியல, அப்ப அறியாமையினால் பயந்தோம். ஒரு காலத்துல இயேசுவை தெரியல, அப்ப 3 பேர் போட்டோ பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன அப்படி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல நம்ம அறியாமையினால் இருந்தோம். இப்ப நமக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு பூர்ண வெளிப்பாடு இயேசுவின் மூலமா கொடுக்கப்படுது. இப்ப நம்ம பாதுகாப்பு இயேசு தான். அவருடைய ரத்தம் உங்கள் மேல இருக்கும்போது ஒரு மந்திரம் செயல்பட முடியாது, மந்திரவாதிகள் செயல்பட முடியாது. அவருடைய ரத்தம் உங்கள் மேல இருக்கும்போது சத்துருக்கள் செயல்பட முடியாது. ஆண்டவருடைய அனுமதியை அல்லாமல் உங்களுக்கு ஒரு வியாதி வர முடியாது. ஹல்லேலூயா. அதான் 105ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடித்த சங்கீதம். 105ஆம் சங்கீதம் வசனம் 10, 14, 15 வசனம் சொல்லுங்க, உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் ராஜாக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினவனை தொடாதே. ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணினவனை தொடாதே. பாருங்க, ஆண்டவர் நமக்காக சொல்றார். அதான் அந்த திருவிருந்து ரொம்ப முக்கியம். திருவிருந்து நமக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறது. நான் பார்த்திருக்கிறேன், பின்வாங்குற ரொம்ப பேரு முதல் கட்டம் திருவிருந்து எடுக்க மாட்டாங்க. நீங்க உங்க சபையில ஆராய்ந்து பாருங்க, பின்வாங்குற வாலிப பிள்ளைங்க ரொம்ப பேரு முதல்ல திருவிருந்து எடுக்க மாட்டாங்க, அப்புறம் தான் பின்வாங்குவாங்க. ஏன்னா திருவிருந்து உடன்படிக்கை, அது உடன்படிக்கையின் திருவிருந்து. நீங்க திருவிருந்து எடுக்கும் பொழுது இந்த உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் பலவான், ஒருத்தர் பலவீனர். உடன்படிக்கையில நம்ம இயேசு பலவான், நாம் பலவீனர்கள். இயேசு அல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. உடன்படிக்கையில இயேசு உண்மையுள்ளவர், நாம் உண்மை அற்றவர்கள். அதான் உடன்படிக்கை. இப்ப திருமணத்திலே அப்படிதான். திருமணத்தில் ஒரு நபர்
அந்த திருமணத்துக்கு நல்ல உண்மையாக இருப்பாங்க, இன்னொரு நபர் உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா அதான் திருமண உடன்படிக்கை. திருமணம் ஒரு உடன்படிக்கை. பிடிக்காட்டி நீங்க போயிட்டு வாங்கன்னு ஒரு பத்திரம் கொடுக்கறதுல திருமணம், அது ஒரு உடன்படிக்கை. அதே மாதிரி நமக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு புதிய உடன்படிக்கை. அப்ப நீங்க திருவிருந்து எடுக்கும் பொழுது அது ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. பிசாசுக்கு அது தெரியும். நான் பார்த்திருக்கிறேன், எவ்வளவு பேர் சபைக்கு வருவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, எப்ப பேப்டிசம் எடுக்க சொல்றோமோ அப்பதான் பிரச்சனையே வரும். முன்பு ஒரு பெண் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு பணிப்பெண்ணாக வேலை செய்ய வந்த ஒரு பெண், ரட்சிக்கப்படாத ஒரு பெண், சபைக்கு நல்லா ஆராதிச்சது. திடீர்னு அது ஆராதிச்சு நாங்க ஞானஸ்நானம் கொடுக்க முடிவு செய்தோம். அப்ப அந்த சகோதரி சரி என்று சொல்லிவிட்டாங்க. அந்த நைட், அந்த இரவு அந்த மகள் தூங்கும் போது பிசாசு அந்த மகளை கட்டில விட்டு தூக்கி கீழே போட்டான். அப்ப பிசாசு சொல்லியிருக்கான், நான் தான் உன்னை இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் கூட்டிட்டு வந்தேன், என்ன தைரியம் இருக்கோ நீ எனக்கு துரோகம் பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அந்த பெண் முன்பு பிசாசெல்லாம் வணங்கி அந்த பிசாசின் உதவியோடு சிங்கப்பூர் வந்திருக்கிறது. பாருங்க, பிசாசுக்கு அவ்வளவு ஒரு கோபம் வந்தது. ஏன் அவனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பயம் வந்தது? அந்த சகோதரி ஆராதிக்கும் பொழுது அவனுக்கு பயம் இல்லை. எப்ப அவங்க பேப்டிசம் திருவிருந்து என்று சொன்னதும் பயம் வந்துட்டு. ஹல்லேலூயா. உடன்படிக்கையில வல்லமை உண்டு. நீங்க ரொம்ப பரிசுத்தமா ஜாக்கிரதையா ஆயத்தமா நீங்க திருவிருந்து எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிகரிக்கும், நம் குடும்பத்தை பரிகரிக்கும் என்று விசுவாசிக்கணும். இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசும் என்று விசுவாசிக்கணும். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்று விசுவாசிக்கணும். இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று விசுவாசிக்கணும். கடைசியாக இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணா நலமாக இருக்கும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். பவுல் பாருங்க, இந்த கொலோசிய நிருபத்தை சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதுறார். அந்த காலங்களில் ரோமர்கள், சீசர் போன்ற வீரர்கள் யுத்தத்துக்கு போனாங்கன்னா, ஒரு யுத்தத்தில் ஜெயம் கொண்டாங்கன்னா அந்த யுத்தத்தின் கைதிகள், அந்த நாட்டின் பொருள்கள் எல்லாம் வெளியரங்கமாக காட்டுவார்கள். அங்கு ஒரு அணிவகுப்பு நடத்துவார்கள், ஒரு பரேட் நடத்துவாங்க. சீசர் வரும்பொழுது அந்த யுத்தத்துல யார் யாரை பிடிச்சிட்டு வந்தா அந்த ராஜாக்கள், அந்த ஆட்கள் எல்லாம் அப்படியே சங்கிலினால் கட்டி அந்த பொருள்லாம் கொண்டு வருவாங்க. மக்கள் கரங்களை தட்டுவார்கள். அதே வண்ணமாக இயேசு சிலுவையிலே பிசாசையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமாக ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி. ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு. நமக்கு ஜெயம் இயேசுவின் ரத்தத்திலிருந்து வருகிறது. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, சரீரத்தில் ரத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 21 வினாடிக்குள்ள உங்க இருதயம் பம்ப் பண்ணாம உங்க சரீரத்தில் உள்ள எல்லா செல்ஸ், அணுக்களுக்கு ரத்தம் போகாட்டி அந்த பகுதி பாதிக்கப்படும். இப்ப உங்க கையில ரத்தம் போகாட்டி அந்த கை விளங்காமல் போய்விடும். 21 செகண்ட் அந்த ரத்தம் சரீரத்தில் செயல்படுகிறது. பம்ப் பண்ணணும், ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க சரீரத்துக்கு ஜீவன் இருக்கும். அதே வண்ணமாக ஒவ்வொரு நிமிடமும் நாம் இயேசுவின் ரத்தத்தில் நனைந்து இருக்கணும், முழுகி இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ரத்தமும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் ரத்தம் நம்மை சூழ்ந்து இருக்கணும். நம்ம சிந்தனைகள்லாம் மறைத்து இருக்கணும். அப்பதான் நமக்கு பூரண ஜெயம் கிடைக்கும். ஆவிக்குரிய ஜெயம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக படிக்கணும். அந்த மகா பெரிய உபத்திரவத்திலே அந்த ஆண்டுடைய ரத்தத்தினாலும் அவங்களுடைய வார்த்தையின் சாட்சியினாலும் சாத்தானை ஜெயம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் எடுப்பது ரத்தத்தின் வல்லமையினால் ரொம்ப சுலபம். பாருங்க, அநேகர் ஒரு சிலுவையை ஜபித்து கழுத்திலே போட்டுக் கொள்ளுகிறார்கள் பாதுகாப்புக்காக. ஆனா அதுல கூட பாருங்க, உண்மையில பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்துல வாசம் செய்யும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பை குறித்து பயம் இருக்காது. ஆனா அதுல கூட பாருங்க ஆண்டவர் கிரியை செய்றார். ஒரு முறை ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர்
பல பேரை கொண்டு இருக்கான் கேங்ல உள்ளவன். அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரவிருந்தது. அப்ப அதுக்கு பயந்து சர்ச்சுக்கு வந்தான். என்ன ஆனதுன்னா, இவனோ 5 பேரும் சேர்ந்து ஒரு பையலுக்கு 22 கத்தி குத்து கொடுத்தாங்க. சிங்கப்பூர்ல ஒரு இடத்துல 22 கத்தி குத்து. அந்த பையன் மறிக்க வேண்டியவன். அவங்க அப்பா சர்ச்சுக்கு போன் பண்ணாரு, நம்ம சர்ச்சுக்கு, நம்ம சபை உறுப்பினர் அல்ல. அப்ப அன்னைக்கு ஒரு சர்ச்சில் ஒரு குழுவா போய் ஜபித்த பொழுது டாக்டர் சொன்னார், முதுகுல அந்த கத்தி குட்டி இருந்தது, ஸ்பைனல் எல்லாம் போச்சு, இறந்துருவான்னு சொன்னாரு. ஜபிக்கும் போது டிக் என்ற ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டோம். இயேசு அந்த நரம்புகளை இணைத்தார். ஹல்லேலூயா. அவன் மறிக்கவில்லை. அப்ப இவனுக்கு தெரிஞ்சிட்டு அவன் மறிக்கவில்லைன்னு. அப்ப இவனுக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டு, அப்ப அவன் கேள்விப்பட்டிருக்கான் யாரு இந்த சபையில போய் ப்ரே. அவன் சர்ச்சுக்கு வந்தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவன் சர்வீஸ் முடிஞ்சு என்ன பார்க்க வந்தான். எனக்காக ப்ரே பண்ணுங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் அவனை குத்துனவன், இவன் கேங் தான், எனக்கு பாதுகாப்பு. ஆனா சபையோட ஊழியம் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. சபையோட ஊழியம் யார் யார் இயேசுவை தேடி வராங்களோ அவங்களை நம்ம ஆசீர்வதிக்கணும். அதான் நம்ம ஊழியம். திருச்சபையோட குறிக்கோள் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட அழிந்து போக கூடாது. இதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. சரி என்று நான் அவனுக்காக ஒரு பிரார்த்தனை செய்தேன். அவன் என்ன பண்ணா, உடனே ஒரு கிராஸ் எடுத்து எனக்காக இதுக்கு ப்ரே பண்ணி கொடுங்க, என் கழுத்துல போட்டுக்க போறேன்னு சொன்னான். பாருங்க, அவன் ரட்சிக்கப்படாதவன். சரின்னு நான் அவனுக்காக அந்த கிராஸை ஜபித்து, இது அவனுடைய விசுவாசம், அவனுடைய யோசனை, அதை ஜபித்து அவன் கழுத்துல போட்டுக்கிட்டான். அப்ப அவன் சபைக்கே வரல. ஒரு நாள் இன்னொரு 7-8 பேர் இவன் கடையை விட்டு வெளியே வந்தப்ப இவனை போட்டு அடிச்சு ஒரு பெரிய கோடாரி எடுத்து தலையில அப்படியே வெட்டிட்டாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். ஆனா டாக்டர் சொல்றாரு, ஆச்சரியமா அவன் பிழைச்சிட்டான். அப்ப எனக்கு செய்தி வந்து, நான் அவனுக்காக ஜபிக்க ஹாஸ்பிட்டல் போறேன். அவன் என்ன தெரியுமா சொல்றான், அவன் என்ன பாஸ்டர்னு கூட மாட்டான், ஃபாதர் தான் கூப்பிடுவான். ஃபாதர், அந்த கிராஸ் தான் என்னை காப்பாத்துனது அப்படின்னு சொல்றான். அறியாமையினால் அப்படி சொல்றான். ஆனா பாதுகாப்பு கொடுத்தது அந்த சிலுவை அடையாளத்தில் ஜீவனோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவனுக்கு பாருங்க, இவன் ரட்சிக்கப்படாதவன், சபைக்கு வராதவன், இந்த சிலுவை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு விசுவாசிட்டான். அவன் பொழைச்சிட்டான். இது வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த விசுவாசத்துல யாரும் சாதாரணமானவங்க கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆத்மாவை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வர ஒரு பங்கு இருக்கிறது. அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கும். அப்ப நீங்க ஆண்டவர் அழைத்த ஊழியத்தை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜெயம். இப்ப என்னுடைய அழைப்பு சிங்கப்பூர்ல 1998ஆம் ஆண்டில என்ன ஊழியம் செய்யணும்னு நான் யோசித்த பொழுது 8 அழைப்புகள் வந்தது. இந்தியா தேசத்திலிருந்து அழைப்பு வந்தது, மலேசியாவிலிருந்து அழைப்பு வந்தது, லண்டன்ல இருந்து அழைப்பு வந்தது, அமெரிக்கால இருந்து கூட அழைப்பு வந்தது. 8 இடங்கள்ல இருந்து அழைப்பு வந்தது. நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர், உன் ஊழியம் சிங்கப்பூர் தான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தமிழ் மக்கள் மத்தியில தான் உன்னுடைய ஊழியம் என்று ஆண்டவர் சொன்னார். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாளுக்கு நாள் நாங்கள் ஜெயத்தை எடுத்து வருகிறோம். ஹல்லேலூயா. உங்க அழைப்பு ஒரு ஆபீஸ்ல சுவிசேஷம் சொன்னா நீங்க அங்க இருந்தா தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க அதை விட்டுட்டு சபைக்கு வந்தீங்க, உங்களால சபையில பிரச்சனைகள் வரும். உங்க அழைப்பு முழு நேர ஊழியம்னா அங்கதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க முழு நேர அழைப்புக்கு வராம நீங்க இன்னும் பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் நஷ்டமாயிரும். உங்க அழைப்பு ஒரு சபையில ஒரு சாதாரண ஊழியர்னா அங்கதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க அதை விட்டுட்டு பிரசங்கம் பண்ணு வந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. இன்னைக்கு அநேகருக்கு பாஸ்டர் ஆக ரொம்ப ஆசை. எனக்கு ஏன்னு தெரியல. என்ன ஆண்டவர் பாஸ்டர் அழைச்சப்ப நான் வேணான்னு எவ்வளவோ கெஞ்சினேன். எனக்கு 85ஆம் வருடத்துல இவெஞ்சலிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஆண்டவர் என்ன பாஸ்டரா போனார், எவ்வளோ போராடுவேன். இன்னைக்கு அநேகருக்கு பாஸ்டர் ஆகணும்னு ஆசை. எங்க நாட்டுல கூட தான் ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் கூட இருக்காது, நான் பாஸ்டரா போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு மெய்ப்பெண் ஊழியம் ஒரு சாதாரண ஊழியம் அல்ல. ஒரு ஆயர் ஊழியத்துல பெரிய பொறுப்புகள் உண்டு. கர்த்தர் கணக்கு கொடுக்கணும். சோ அநேகர் திடீர்னு ஒரு உற்சாகத்துல ஒரு உணர்ச்சி வசமாக நான் பாஸ்டரா போறேன்னு ஒரு சபை ஆரம்பிக்கிறது. ஒரு 20-30 மெம்பரோட பயங்கர பிரச்சனை. ஒரு யுத்தத்திலையும் ஜெயம் கொள்ள முடியாது. மந்திரவாதிகளை ஜெயம் கொள்ள முடியாது. பிசாசின் போராட்டங்களை ஜெயம் கொள்ள முடியாது. ஏன் அப்படி முடியல? நம்ம ஜெயம் எடுக்கணும்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழே நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. சோ தயவு செய்து அவருடைய சித்தத்துக்கு கீழே அந்த ரத்தத்தை நீங்கள் செயல்படுத்துங்க.
ஒருவேளை நீங்க ரொம்ப உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, நீங்க போராடுறீங்க, ஜெயம் கிடைக்கல, ஒருவேளை நீங்க மீண்டும் ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க நாடணும். என்னுடைய அசைக்க முடியாத அபிப்பிராயம், இன்று கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு பிசாசு ஒரு பிரச்சனை கிடையாது. போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான், பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் உண்மைதான், அவனை கட்ட வேண்டும் உண்மைதான், வல்லமைகளை இயேசுவின் ரத்தத்தினால சுட்டரிக்க வேண்டும் உண்மைதான். ஆனா அதுக்கு மேலான ஒரு பிரச்சனை நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசம் ஏன் சில வேளைகளை செயல்பட முடியாமல் இருக்கிறது? நம்முடைய சித்தத்தை விட்டு விலகும் பொழுது செயல்படாது. சவுல் ராஜா ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகினான், செயல்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தில் நமக்கு எல்லா ஜெயம் உண்டு. நான் சில வாகனம் ஓட்டிட்டு போவேன் சிங்கப்பூர்ல, பின்னால ஒரு பெரிய லாரிக்கார வாகனம் கிட்ட வந்துருவான். அப்ப நான் ஒரு எமர்ஜென்சி பிரேக் போடணும், நிச்சயமா என் காரை இடிச்சிருவான். நான் உடனே சொல்லுவேன், இயேசுவே இந்த வாகனத்துக்கு பின்னால அவங்க ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லுவேன் பாருங்க, அவன் அறியாம அவன் வண்டி பின்னால போயிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நான் உண்மையாக சொல்லுகிறேன். இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம் உண்டு. நீங்க மனசுல இயேசுவின் ரத்தத்தை பத்தி பாடிக்கொண்டே போங்க, பிசாசு பிடித்தவங்க அவங்களை ஒரு மாதிரி முறைத்து பார்ப்பார்கள். இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம் உண்டு. சாத்தான் இயேசுவின் நாமத்துக்கு பயப்படுகிறான், இயேசுவின் ரத்தத்துக்கு நடுங்குவா. ஆனா நீங்க அதை விசுவாசத்தோடு செயல்படுத்தணும். கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள செயல்படுத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அதனால் அனுதினமும் நீங்கள் இயேசுவின் ரத்தத்துக்காக கர்த்தரை துதிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை உங்க ஜெபத்தில் பயன்படுத்தணும். இயேசுவின் ரத்தத்தை வைத்து நீங்க மன்றாடணும். இயேசுவின் ரத்தத்தை குறித்து நீங்கள் பாடணும். இயேசுவின் ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளணும். இயேசுவின் ரத்தத்தில் நீங்க நனைந்து இருக்கணும், முழுகி இருக்கணும், மூழ்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் நம்மை ஜெயம் கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுத்த செய்தி இது. இப்பொழுது இந்த 5 காரியங்களுக்காக நம்ம ஜபிக்க போறோம். குடும்பத்துக்காகவும் இங்க வந்திருக்க எல்லா மக்களுக்காக ஜபிக்கும்படி ஆவியானவர் ஏவினார். கல்வாரி ரத்தம் உங்கள் மீது கடந்து வருகிறது. ஆண்டவர் தெளிவாக சொன்னார். காலையில் நான் ஜபித்த பொழுது சொன்னார், என் ரத்தம் கடந்து போகும். என் ரத்தம் என் பிள்ளைகளை மாத்திரம் கடந்து போவது கிடையாது. ஜபிக்கிற அதே வேளையில அவங்க வீட்டுல கடந்து போக போகிறது, அவங்க வேலை இடத்துல கடந்து போக போகிறது, எங்கெங்க போறாங்களோ கடந்து போக போகிறது. பழைய ஏற்பாட்டில் எப்படி என் ரத்தம் கதவுல பூசப்பட்டதோ, எப்படி மரணம் ஆபத்துகள் வரவில்லையோ, என் பிள்ளைகளுக்கு ரத்தம் செயல்பட போகிறது. என் பிள்ளைகளுக்கு என் ரத்தம் செயல்பட போகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பாவுடைய ரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படுகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அப்பாவுடைய ரத்தத்தில் நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் விசுவாசம் வைக்கிறோம். எங்களை பரிகரிக்க இயேசுவின் ரத்தம் போதும். எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தம் போதும். எங்கள் குடும்ப மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வர இயேசுவின் ரத்தம் போதும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால எங்கள் குடும்ப மக்கள் ரட்சிப்புக்காக ஜெயம் அடிக்கிறோம், ஜெயம் அடிக்கிறோம், ஜெயம் அடிக்கிறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் மாத்திரமே எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அப்பா, நாங்கள் பின்வாங்கினது உண்மைதான். இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. நாங்கள் சித்தத்தை விட்டு தூரமாக போனது உண்மைதான். இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. சபிக்கப்பட்ட சாத்தானே, இனிமேல் நீ எங்களை குற்றப்படுத்த முடியாது, நீ எங்களை குற்றப்படுத்த முடியாது. இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் இரக்கம், இரக்கம், கிருபை, கிருபை, கருணை, கருணை என்று சொல்லுகிறது. அந்த இயேசுவின் ரத்தத்தில் விசுவாசத்தோடு வருகிறோம். அந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையோடு வருகிறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் புகைப்பிடிப்பது இனிமேல் மறைந்து போக போகிறது. நாங்கள் இனிமேல் புகைப்பிடிக்க மாட்டோம். இனிமேல் மதுபானம் மறந்த மாட்டோம். இனிமேல் டிவிக்கு அடிமையாக மாட்டோம். இனிமேல் இச்சைகளுக்கு அடிமையாக மாட்டோம். இனிமேல் வஞ்சக ஆவியங்களை ஏமாற்ற முடியாது. இனிமேல் பொய் சொல்ல மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், கண்ணின் இச்சைக்கு அடிமையாக மாட்டோம். இயேசுவின் ரத்தத்தில் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தில், ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தில். அப்பா, இயேசுவின் ரத்தம் மாத்திரமே எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களின் ரத்த கோட்டைகள் மறைந்தபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை ரத்த கோட்டைகள் மறைந்தபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை ரத்த கோட்டைகள் மறைந்தபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விரோதமான மந்திர வல்லமைகளை, பிள்ளி சூனியங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி இயேசுவின் ரத்தத்தினால சுட்டரிக்கிறோம், சுட்டரிக்கிறோம், சுட்டரிக்கிறோம். செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம் உண்டு.
இனிமேல் எங்களுக்கு ஜெயம். இனிமேல் எங்க வீட்டுல இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். எங்க வேலை இடத்துல இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். எங்க ஊழியர்களிலே இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது விசுவாசிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம்.